ஆப்ரேஷன் பண்ண உடம்புக்கு அதுக்கும் உப்பு காரம்லாம் அதிகமாக சேர்த்துக்க கூடாது. காரம் எதுவும் இல்லாமல் உப்பு சப்பு இல்லாமல் சாப்பாடு தான் செய்யணும். அவளுக்கு முதல்ல செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு செஞ்சுக்குவோம். அவங்க வேற கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த பையன் வேற வண்டி எதுவும் கிடைக்கலமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவ ஆரத்தி எதுவும் கரைச்சி எடுத்து வச்சால என்னன்னு தெரியலையே. ஏ உமா 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 அடியே செவடி என்னவா ஏமா கூப்பிட்டுக்கிட்டே இருப்ப? எப்ப பார்த்தாலும் நொய்யு நொய்யு நொய்யுன்னு உமா உமா உமா. ஏண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு கூப்பிடுவேன்? இங்க இருக்க வரைக்கும் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை உமான்னு நான் கூப்பிட்டா கூட நீ என்னன்னு கேட்க முடியாது. அங்க இருப்ப, அப்புறமேட்டுக்கு வருத்தப்படுவ. ஆத்தா நம்மள இருக்கும்போது கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாளே, இப்ப கூப்பிட கூட ஆள் இல்லாம நாதி இல்லாம இருக்கோமேனு. அப்படியெல்லாம் நான் வருத்தப்படுவேன் நினைக்காத. என்னைக்கு இங்க இருந்து கிளம்புறனோ அன்னைக்கு தான் உனக்கு ஏன் அருமை என்னன்னு தெரியும். அடிப்பொடி பொடி இவளே, நான் என் மருமவ இங்க இருந்து கிளம்புனா கூட வருத்தப்படுவேன். ஏன்னா அவ என்னை உட்கார வச்சு அம்புட்ட வேலை இழுத்து போட்டு பாப்பா. நீ என்னத்த வேலை வெட்டி முடிச்சு கிழிக்கிறேன்னு நான் நீ போனோன்னு வருத்தப்படுறது. இன்னமும் பெத்தவளுக்கிட்ட இருந்து முந்தானில இருந்து சில்லறையை திருடுறது, அதுக்கப்புறம் ஊர் முழுக்க சுத்துறது, நல்லா வாங்கி திங்கிறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொட்டிக்கிட்டு நல்லா மல்லாக்கப்படுத்துக்கிட்டு பேனை போட்டுக்கிட்டு உக்காந்து இருக்கிறது, டிவியை போட்டா ஆஃப் பண்றது இல்ல. நீ போனன்னு வையே எனக்கு மிச்சம். அதனால நான் தானே வருத்தப்படாம இருக்கணும். உப்பும் போட்டது போதும். அங்கே வெத்தலை இருக்கும், சுண்ணாம்பு அந்த மஞ்சள்லாம் இருக்கும். எடுத்து ஆரத்தி கரைச்சி வை. அவ வந்தோடனே அந்த பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து தான் உள்ள விடணும். அவளுக்கு பிடிச்ச பீடையெல்லாம் விலகட்டும். யாரோ எவரோ செத்தா கூட அவ முகத்துல நான் முழிக்க மாட்டேன். அவ இந்த படியில மிதிக்க கூடாது அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு அவங்க வராங்கன்னு ஒருத்தவங்க ஆரத்தியெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. அடியே இப்ப போறியா இல்ல பத்திய சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கியா? எடுத்து மூஞ்சில ஊத்தவா? என்னது பத்திய சாப்பாடா? அப்ப எங்களுக்கு சாப்பாடு? டி அவளுக்கு உப்பு காரம் இல்லாம சமைக்கணும்டி. அவளுக்கு சமைச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதை உப்பு காரம்லாம் சேர்த்து நமக்கு சமைச்சிருவேன். ஓ, அவளுக்கு பார்த்து பார்த்து செய்வ, எங்களுக்கு அதுலயே அள்ளி குட்டி செய்வியா? நல்லா இருக்குமா உன் நியாயம்? அடி போடி அங்கிட்டு. உன் பெரிய பிள்ளை வந்துட்டா எங்களை கண்ணுக்கே தெரியாது அப்படிதானே? டாடி குச்சி புடுவேன், அங்கிட்டு ஓடிரு. எனக்கு தெரியுமே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவ எல்லாம் புதுசு புதுசா எடுத்து கொடுப்ப. அவ போட்ட பழசு பட்டதை தான் எனக்கு கொடுப்ப. போறியா? இப்ப இந்த கரண்டில ஒரு அடி வாங்க போய்யா? இல்ல, அவளுக்கு மட்டும் பார்த்து பார்த்து செய்வ. நானா உனக்கு இலக்காரம். கடைசி புள்ள அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இலக்காரம் தான். அவ இங்க இருக்கும்போது என்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டா. அம்மா நீங்க உட்காருங்கம்மா நான் செய்யறேன்னு அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பாப்பாடி. ராத்திரி ஆனோனையும் மூட்டு வலிக்கும் முழங்கால் வலிக்கும்னு சொல்லி எண்ணெயை எடுத்துட்டு வந்து காலெல்லாம் பிடிச்சி விட்டு அமுக்கி விட்டு காட்டுல நான் வேலைக்கு போனேன்னா சோத்தை அள்ளி கட்டிக்கிட்டு ஓடி வருவா. நீ என்னைக்காவது ஒரு நாள் அதெல்லாம் செஞ்சிருக்க? சோறு மட்டும்தான் உனக்கு அள்ளி கட்டிக்கிட்டு வந்தா. நான் உன் கூட காட்டுல இறங்கி வேலை பார்த்திருக்கேன், மறந்துட்டியா? போடி அங்கிட்டு, சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காம போ அங்கிட்டு. ஓஹோ, அப்ப உன்னே கையில பிடிக்க முடியாது அப்படித்தானே? ஏற்கனவே இந்த வீட்டில் பையன் வாரிசு இல்லைன்னு அடிச்சுக்கிட்டு கிடந்த. இப்போ உன் மாவ வேற பையன் வாரிசு வேற. இனி உனக்கு கையில பிடிக்க முடியாது அப்படித்தானே? யாரு ஓடு அங்கிட்டு, அடி வாங்கிடுவேன். அப்ப இத்தனை நாள கோபமா இருக்க மயில நடிச்சிருக்க. ஏமா போடுறியா இல்லையா? அப்ப நல்லதுக்கே காலம் இல்லடோ. எரும மாடு வளர்ந்தாலும் இன்னும் சின்ன பிள்ளை கணக்கு ஆத்தா கிட்ட சண்டை போடுது. போங்கிட்டு ஆத்தாடியாத்தா. ஏண்டி ஒரு பக்கம் விடியவும் இல்ல, என்னடி எடுத்து தின்னுகிட்டு உட்காந்துட்டு இருக்கவ? இத பகல்ல தின்னு ஆவாத, இப்பதான் விடிய போத எடுத்து திங்கிருமா? இது யாரு எடுத்துக்கிட்டு போற? அது பாட்டுக்கு அங்கிட்டு கிடக்கும். புள்ளைய பாக்கிறத விட்டுவிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு எடுத்து தின்னுகிட்டு இருக்கிறவ. ஏமா எப்ப பார்த்தாலும் திங்கிறதுக்கு கண்ணு வைக்காதம்மா. நானே ஆசையா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏடி நேத்து தாண்டி 5-6 சாப்பிட்டேன், இப்பயும் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. போமாங்கிட்டு ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி எடுத்து தின்னுக்கிட்டு சளி கிளி பிடிச்சிக்கிச்சுன்னா உனக்கு பிடிச்சது பால் கொடுக்குற உடம்பு அப்புறம் பிள்ளைக்கும் பிடிச்சிக்கும். அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன், உன்னை வச்சு விளக்க மத்த எடுத்து அடிச்சு வெளுத்து விட்டு விட்டுறேன் சொல்லிவிட்டேன். அத்தி எம்மா என்னம்மா விளக்க மாத்திர அடிப்பேன்ற? பெத்த பிள்ளைய பார்த்து பெத்த தாய் சொல்ற வார்த்தையா இது? சொல்றத கேட்காம ஆடிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம்? சரி 2 மட்டும் சாப்பிட்டு வரேன். போ 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 போ.
புள்ளைய பார்த்தா நம்ம ஒரு வேலை வெட்டி பார்க்கலாம், அதையும் பார்க்க மாட்டேங்கிறா. இதுக்கு தான் மாமியார் வீட்ல இருந்து ஓடி வர்றது அம்மா வீட்டுக்கு. மாப்பிள்ளை வரட்டும், சொல்லி விட்டுற இரு. இவ வந்தா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற மாப்பிள்ளை, என்னையவே போட்டுக்கிட்டு படுத்துறான்னு. இங்க நான் வரலனா எம்மாடி கண்ணுக்குள்ளேயே இருக்க, காதுக்குள்ளலாம் தெரியுற. வாமா வீட்டுக்கு, வரவங்க போறவங்கலாம் உன்னைய கேட்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவ. வந்தா என்னை அனுப்புறதுலேயே குறியா இருப்ப. வந்து நம்ம பெத்தவளுக்கு ஒரு கை வேலை வாங்கி செஞ்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நீ உனக்கு எல்லாத்துலயும் கை மேல நான் எடுத்து கொடுக்கறதா இருக்கு. அங்க வந்தா கூட உன் மாமியாருக்கு பயந்துக்கிட்டு என்னை உட்கார வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வ. இங்க வந்தா ஒரு வேலை கைத்தோடு செய்ய மாட்டேங்கிற, புள்ள முத கொண்டு பார்க்க மாட்டேங்கிற. அது நான் புகுந்த வீடு, நீ வந்தா செய்வேன். இது என் பிறந்த வீடு, இங்க யாரு என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். நீ செய்யாதம்மா, நீ செய்யாத, நான் செஞ்சு கொண்டு வந்து ஊட்டி விடுறேன், போதுமா? சாப்பிடு. என்ன இந்த அதிகாரிகள் பண்ற கூத்து? நம்மள வரலனா வரலன்றாங்க, வந்தா எப்படா கிளம்புவேன்ற மாதிரி இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நமக்கு புகுந்த வீடு மாமியார் வீடுனா, கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீடு நமக்கு மாமியார் வீடா மாறிடும் போல இருக்கே. ஆம்ஸ்க்கு இன்னும் முறுக்கேத்தணும். டெய்லி பச்சை முட்டை 2 கறின்னு தின்னோம்னா நல்லா ஏறிடும். அவளை பார்த்தாலே ஒவ்வொருத்தரும் பயந்து நடுங்கணும், அந்த அளவுக்கு நமக்கு மசில்ஸ் ஏறணும். அப்படியே குட்டி எலி அப்படியே குடுக்கணும், இங்கிட்டு ஒரு ஓட்டம் ஓடணும், இங்கிட்டு ஒரு ஓட்டம் ஓடணும். காலையில எந்திரிச்சோனையும் பச்சை முட்டை கொடுக்கணும்னு நான் சொன்னேன், அதை இன்னும் எடுத்துட்டு வரல பாரு. அடியே வள்ளியே, அடியே வள்ளியே, கட்டண புருஷன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ராஸ்கல் வாராளன்னு பாத்தியா? அடியே வள்ளி கூப்பிட்டாலே என்னன்னு கேட்க மாட்டாமா. என்ன பொண்ணு வளர்த்த வச்சிருக்கான்னு தெரியல மாமன் நாரு. அவன் இங்க வரட்டும், அப்படி நான் நேரம் கிழிச்சு போடுறேன். என்ன உமாபதி, என்ன வேலையெல்லாம் பரபரப்பா பண்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, குளிச்சுட்டேன், அதான் சரி லுங்கியெல்லாம் கசக்கி போட்டோம்னா பரவாயில்ல. அப்படியே போட்டோம்னா அது பாட்டுக்கு துணி ஊறுபட்டது சேர்ந்து போயிடும்ல, கைக்கு கையே கசக்கி போட்டோம்னா வேலை மிச்சம்ல. உங்களை மாதிரி இருந்துட்டாதான் பிரச்சனையே இல்லை. ஏன்பா காலையில என்ன இழுக்கிற? இல்லனே, உங்களை மாதிரி பேச்சுலராகவே இருந்துட்டா நல்லதுன்றேன். ஏன்னா நான்லாம் பாருங்க, கல்யாணம்னு ஒன்ன பண்ணிக்கிட்டு பெரும் அவதியா இருக்குது. கட்டின புருஷன் இம்புட்டு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதுல விழுகுதா அவளுக்கு? இன்ன வரைக்கும் என்ன எதுன்னு கேட்கல. இவளை எல்லாம் கட்டி எதுக்கு? இவளுக்கு சம்பாரிச்சு போட்டு எதுக்கு? வள்ளி எப்ப வந்த வள்ளி? ஐயோ, வள்ளின்னு பேரு வச்சுட்டு எங்க பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சானு தெரியலையே. பேசுனதான் கேட்டிருந்தா இன்னைக்கு நமக்கு முட்டை தான் வைக்க போறா போல இருக்கு. ஏயா என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு பேச்சுலரா இருக்க போறியா? இருன்றே அப்பதான் எனக்கு விடிவு காலம். உங்ககிட்ட கட்டிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கிறதுக்கு நான் பாட்டுக்கு சந்தோஷமா ஆத்தா வீட்டுல இருப்பேன். என்னடி புருஷனை பார்த்து இப்படி பேசுற? அந்த அண்ணன் என்ன நினைப்பாரு? நினைக்கிட்டான் 3 மாசமா வீடு வாடகை கட்டாம நீ பாட்டுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு திரிவ. அந்த வீட்டம்மா வந்து அந்த கிளிக்குது. இந்த வீட்டு வாடகை கட்டலன்னா நீங்க பொருள் ஜாமத்துடன் தூக்கி வெளியே போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கு. உனக்கு அதெல்லாம் பெருசா இல்ல. காலையில எந்திரிச்சோனே உன் உடம்ப அழகுபடுத்துறதுக்கு முட்டை வேணும் கொட்டை வேணும்னு வந்துச்சுன்னு வைய ஆத்திரம் எட்டிக்கிட்டு உதச்சேன், அப்படியே எங்கிட்டு 8 ஊர் தள்ளி போய் விழுந்துருவேன். ஐயோ அம்மா, என்னப்பா 3 மாசம் வாடகை தானே கொடுக்கல, அதெல்லாம் நான் கொடுத்துருவேன், நீ போ. அவங்க அங்கிட்டு இருந்து வாராங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்கிட்டு பூந்து ஓடிடுற. அப்புறம் அவங்க அங்க போயிட்டாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி ராத்திரி சாம கொடங்கி மாதிரி வந்து கதவை தட்டுவேன். பேசுறப்ப பேச்சு. உடம்ப வளர்க்கறதுக்கு இம்பிட்டு வாங்கி செலவு பண்றதுக்கு பதிலா வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போட்டா பிரோஜனமாவது இருக்கும். அப்படி இல்லையா அந்த காசை கொண்டு போய் வாடகை கட்டினாவது நிம்மதியாவது இருக்கலாம். உனக்கு அழகு பண்ணணும் இப்ப உடம்ப. ஏடி ஆனலகம் போட்டிக்கு போறேன்டி, ஆனலகம் போட்டிக்கு போறேன். போய் ஜெயிச்சேன்னு வையி, தாரு ஊரே அசர்ற மாதிரி உன் வாய அடைக்கிற மாதிரி காசு கொண்டு வருவேன், தெரியுமா? அதுக்கேண்டி வாய் பாலாடி வரைக்கும் போகுது. அப்புறம் நீ சொல்றதுக்கு இப்படித்தான் காட்ட முடியும். நானும் உன்னை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆயி போச்சு. இன்ன வரைக்கும் ஆனலகம் போட்டிக்கு போறேன்ற இங்க இருந்து இங்க பால்வாடி போனது கிடையாது. இப்பதான் பேசுற பேச்சு. ஏய்
இதுக்கோசரமே இந்த வருஷம் போறேன், கலந்துக்கிறேன், காசை தட்டி தூக்குறேன். காசை கட்டி தூக்குறது இருக்கட்டும், முதல்ல உன் பொண்டாட்டி புள்ளைய கட்டி தூக்கு. அதுக்கு துப்பு இல்ல, இப்பதான் பேசுறேன். காசுன்னா இப்படி இருக்கும்டி, நீ கொளுத்த பண்ணி கணக்கா இருக்க, உன்னைய தூக்கி என் கைய பறி கொடுக்கறதுக்கா? போடி போடி போடி, போய் பொழப்பு தரத பாருடி, போடி போடி போடி. இன்னொரு தடவை முட்டை கொடு, அதை குடி, இதை குடுன்னு கேடு, அதுக்கப்புறம் என்ன பறந்து வரும்னு தெரியாது. சப்பா என்ன பாத்தீங்களா? சும்மா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இல்ல, என்ன வாயி. ஏம்பா என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி எல்லாம் வாங்கி போட்டா அந்த பொண்ணு அமைதியா இருக்கும்ல. ஏனே நான் வாங்கி எல்லாம் போடுவேனே, நானும் நல்லவன் தான். இவ வடிக்கிற வாய்க்கு தான் இவளுக்கெல்லாம் எதுக்கு வாங்கி போடணும்னு தோணுது. அதுதான் எதுவும் வாங்கி போடுறது இல்ல. கட்டின புருஷனை 4 பேர் இருக்கும்போது என்னங்க சரிங்க சொல்றது செய்யறேங்க அப்படின்னு சொன்னா நமக்கும் ஒரு ஆசை இருக்கும், வாங்கி கொடுக்கணும்னு. என்ன எதுக்கு எட்டிக்கிட்ட மிதிச்சு வாங்கி 10 ஊர் தாண்டி போய் விழுவேன். அதெல்லாம் பேச்சானே பேச்சா? இவளை பொண்ணு பார்த்து கூட்டிட்டு வரும்போது ஊம மாதிரி இருந்தா. நான் நினைச்சேன் நம்ம பேசினா கூட திருப்பி பேச மாட்டா, அதனால இந்த புள்ளதான் நம்ம வாழ்க்கை சரியா இருக்குன்னு சொல்லி கட்டிக்கிட்டு வந்தேனே. கட்டிக்கிட்டு வந்து 3வது மாசமே சொன்னா எனக்கு பேசாம இருந்தா வாயு வலிக்குதுன்னு. அன்னைக்கே என் உசுறு போயிருச்சுனே. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்ன வரைக்கும் அவ பேச நான் கேட்க, அவ பேச நான் கேட்கன்னு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டா காது. ரத்தம் வந்து இப்ப எனக்கு பழகி போச்சு. அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்டாலே எதுக்கு இத்தனை பிரச்சனை? அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. முடியாதுனே, அது மட்டும் நடக்கணும் நீ நினைச்சு கனவுல பார்க்காத. அது ஏதோ உனக்கு ஏதோ பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்களே. ஓ பொண்ணு மயக்கத்துல இருக்கியோ? இங்க பாரு, என் பொண்டாட்டிக்கு டபுள் ட்ரிபிளா வந்துச்சுன்னு வையி, அப்ப புரியும். நடுவுல ஏற்கனவே ஏர் வாங்கி கிடக்கு, இதுல சைடுல இருக்கிற நாளையும் புடிங்க எடுத்துருவாங்க. அதனால வரும்போது நீ கெத்தா இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் நீ பணிஞ்சு போயிட்டேன்னு வையி, அப்புறம் காலத்துக்கு நீ வேலைக்காரனா. சரியா? ஏம்பா நானே இப்பதான் கல்யாணம் காய்ச்சின்னு என் வாழ்க்கையில ஒண்ணு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அதை இதுன்னு பேசி என்னைய மனசை மாத்தி விட்டுறாதப்பா. நான் இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு கதறிக்கிட்டு கிடக்குறேன், இவன் என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு கிடக்குறான். ஐயா, அன்னைக்கு அப்படி வெக்கப்பட்டதுக்கு தான் இப்போ வரைக்கும் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் நமக்கு அடிகாலம் வருவான், அப்ப பாத்துக்குவோம். அத்தை. அடடே, வாங்க தம்பி வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு அவ ஓடிட்டாளா? அப்படி இல்லைங்கப்பா, வெளியே உட்காந்துருக்கா. இருங்க, காப்பி தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. வெளியே வா, இங்க இல்ல, ஒருவேளை பின்னாடி இருப்பாளோ, போய் பாப்போம். பாவி கட்டண புத்தகம் வந்தது கூட தெரியாத அளவுக்கு உறிஞ்சிக்கிட்டு கிடக்குறாளா? ஓய் ஆத்தி, வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. வாரேன்னு சொல்லாம வரவும் தானே தெரிஞ்சுது. இவ்வளோ பெரிய கொத்தையும் வெட்டி நீ ஒத்தால தின்னுட்டு இருக்க. கட்டின புருஷனுக்கு கொஞ்சமாவது வைக்கணும்னு உனக்கு தோணுச்சு. யோ என்னையா வரவையும் போறவெல்லாம் நான் திங்கிறதுலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கீழே தானே கிடக்கு, வேணா எடுத்து திங்க வேண்டி தானே. யார் என்ன நாங்க வேண்டாம்னு சொன்னோம். தம்பி இந்தாங்கப்பா. கொடுங்க அத்தை. இன்னமும் இத வச்சிட்டு தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கியா? தூக்கி வீசிட்டு வா, தம்பி வந்திருக்க, அப்படி சமைக்கணும். ஐயே, அவர் இப்பதானே வந்திருக்காரு, அதுக்குள்ள ஏமா சுடுதண்ணியை காலில் ஊத்துன கணக்கா இந்த கத்து கத்துறவ? இங்க பாரு, மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, எல்லாம் பார்க்கணும் வைக்கணும், அதை விட்டுட்டு இரு வா இரு. அத்தை நான் பாத்துக்கிறத, நீங்க போங்க. யோ என்னையா, என்ன நீ இப்பதான் வந்து லேண்ட் ஆகுற, அதுக்குள்ள எங்க அம்மா ஷேக் ஆகுது. அத்தைக்கு என் மேல இருக்க பாசம் கூட உனக்கு இருந்துச்சு. புருஷங்கார 2 நாளா வராம இப்ப வாரானே, வந்த உடனேயும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன்னு பார்த்தேன். ஓய், அந்த அளவுக்குலாம் நீங்க ஒர்த்து கிடையாது சரியா? ஓடி வந்து உங்களுக்கு முத்தம் கொடுப்பாங்களா? முத்தம் நான் மட்டும் குடுத்து தள்ளிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அத்தை பாவம், அவ ஒரு ஆளை கடந்து அம்புட்டு வேலையும் பார்க்குறாங்க, நீ ஒரு வேலையும் செய்யாம இருக்கிற. அங்கிருந்து இங்க வந்ததுக்கு ஒரு சுத்து குண்டான மாதிரி இருக்க. உங்க கண்ணுல நல்ல தீய வச்சு கொளுத்த இப்பதான் 2 நாள் ஆகுது.
உன் கண்ணை முதல்ல நல்ல தூசி தொடச்சிட்டு பாரியா. குண்டாயி இருக்கடாமா, குண்டாயி. சரி, என்ன ஊருக்கு கிளம்புவோமா? யோ, வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு வாரம்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இப்ப என்ன ஊருக்கு கிளம்புவோமான்ற? அம்மா ஒத்தையில கிடக்குல்ல. உங்க அம்மா ஒத்தையில கிடந்தா ஒன்றும் எவன் வந்து தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. அப்படி எதுவும் தூக்கிட்டு போற மைந்தா கூட உங்க அம்மா கிழிக்கிற கிளிக்கு அது அடிக்கிற வாய்க்கும் கூட்டிட்டு வந்து மறுபடியும் வீட்டிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால நீ ரொம்பலாம் வருத்தப்படாத. அது அங்க இருக்கட்டும், நம்ம 2 நாளைக்கு இங்க இருந்துட்டு போவோம். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? பாவம் இல்ல, வயசானவங்க. அது வயசான ஆளு. யோ, இதுக்கு 2 நாளைக்கு எங்க அம்மா கிட்ட போகணுன்ற. இந்த இன்னும் 15 நாள் தான் இருக்கு உன் பிள்ளைக்கு 1 வயசு பிறக்க. அப்ப நம்ம உன்னை தனி கொடுத்தனமே கூட்டிக்கிட்டு போறேன். அப்ப நீ என்ன பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். அம்மா ஏமா சோகமா இருக்க? நம்ம வீட்டுக்கு போறோமா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. உங்கள் அம்மாயி நம்மளை ஏற்றுக்குமா என்னன்னு தெரியல. அண்ணி வேற கிளம்ப நீ அங்கே தான் வந்தாகணுன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, பயமாக இருக்குது. அமுதா, சொல்லுங்க அண்ணி. டாக்டர்கிட்ட பேசிட்டேன். மாத்திரை மருந்தெல்லாம் ஒரு 15 நாளைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. 15 நாள் கழிச்சு செக்கப்புக்கு வரணுமாமா. அதுக்கப்புறமேட்டுக்கு 15 நாள் கழிச்சு வரணுமா. ஒரு 3 தடவை அந்த மாதிரி வரணும். அப்பதான் உடம்பு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. மாத்திரை மருந்தெல்லாம் மறக்காம குடிக்க சொல்லியிருக்காங்க. அப்பதான் புண்ணு ஆறுமா. அந்த பவுடர்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நல்லா தொடச்சி விட்டு காலையிலையும் சாயந்தரம் போடணுமாமா. 2-3 நாளைக்கு தண்ணி படாம இருக்கணுமாமா காயத்துல. அதனால உடம்பு மட்டும் தொடச்சிக்கிட்டா போதும், குளிக்க வேணான்ட்டாங்க. ஏன்னா தையல் போட்டுக்கிறதுக்கும் சீ வச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரியா? சரிங்க அண்ணி. என்ன ஆச்சு? ஏன் குரல் ஒரு சொரத்தையே காணா? இப்படி என்னமா இதுக்கா பேசுற மாதிரி பேசுற? இல்லை அண்ணி, பயமாக இருக்கு. அம்மா என்னை ஏற்றுக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள் வேற வாவான் இருக்கீங்க. உங்க அம்மா உன்னை ஏத்துக்காமைய உங்க அண்ணன் காலையில 5 மணிக்கெல்லாம் போன் அடிக்கிறாரு. நான் 8 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது உங்களை கூட்டிக்கிட்டு போறேன், அதனால வேலைசா கிளம்புங்க அப்படின்னு. இல்லை அண்ணி, அம்மா உங்ககிட்ட சண்டை போட்டால் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒரு சண்டையும் போட மாட்டாங்க. அப்படி போட்டாலும் அதுக்கு எப்படி பேசணும் வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரி பார்த்துப்பேன். என்ன கிளம்பியாச்சா? போமா? போவோங்க. நடக்க முடியுமா? இல்ல அந்த வீல் சேர் எதுவும் எடுத்துட்டு வரட்டுமா? அதுல உட்கார வச்சு என்ன கூட்டிட்டு போவா? இல்லைண்ணே, நடப்பேன். உங்க தங்கச்சிக்கு அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு ஒரே பயமாம்மா. என்னன்னு சொல்லுங்க. என்னத்துக்கு திட்ட போறாங்க? அம்மா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னுச்சு. சரியா? ஒன்னும் கவலைப்படாம வா. அண்ணே, நிஜமா சொன்னிச்சா அம்மா? இல்லை, என்னை பயமுறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இப்படி சொல்றியா? எதுல இதெல்லாம் போய் சொல்லுவாங்கன்னு ஒரு இது இல்லையா? வா, நான் இருக்கேன். அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொல்லிருச்சு. சரியா? வா போவோம்.